அதான் முதலே சொன்னேன், பொண்டாட்டிக்காரியை ஒழுங்கா வளர்க்கணும், அடிச்சு கிடிச்சு வையின்னு. கேட்டிய நீ? இப்போ எப்படி ஆயிட்டு பாரு. ஏம்மா நான் என்னம்மா செய்ய? அவள் அடங்கவே மாட்டாம்மா, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டா. கேட்கலன்னா கட்டையை கொண்டு 4 போடு போட்டிருக்கணும். ஒழுங்கா சொன்ன பேச்சு கேளு கேளுன்னு அடக்கி வச்சிருக்கணும். இப்போ பாரு என்ன நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கான்னு. இப்போ காணாம போன நகையெல்லாம் கிடைக்காதாம்மா? எப்படி கிடைக்கும்? களவாண்டு போனவன் எவன் கொண்டு வந்து நகையை தருவான்? போலீஸ் என்ன சொன்னாங்க? தேடுதோன்னு சொல்லியிருக்காங்க, வேற என்ன சொல்லுவாங்க? இவளுக்கு எதுக்கு வேண்டாத வேலை? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல. வாயிலே வடை சுட்டா அவன் வந்து அவளுக்கு அள்ளிட்டு போயிட்டான். வந்தாச்சு மகாராணி, என்ன ஏதுன்னு கேளு. ஏங்க சாப்பிட்டீங்களா? கஞ்சி ஊத்திட்டு வரட்டா? யாத்தே ஒத்த கண்ணு போச்சே. நல்ல வேணும்டி, நல்ல வேணும். தினம் எனக்கு கஞ்சி மட்டும்தானே ஊத்துனேன். அந்த கஞ்சிக்கு கூட்டுக்கு கூட ஒன்றும் இருக்காது. வெறும் கஞ்சை ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டு நீ என்னதான் செஞ்சேன்னு தெரியல. துட்ட பூரா ஒளிச்சு ஒளிச்சு வச்சிருந்திருக்க. மொத்தமா எவனோ அள்ளிட்டு போயிட்டான். ஏங்க என்னைய மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? உனக்கு இந்த வீட்டில் இன்னமும் மன்னிப்பே கிடையாது. ஏத்தே நீங்களாவது சொல்லுங்கத்தே. இப்போ மாதிரி என் பிள்ளைக்கு வீரம் வந்திருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்க மரியாதையா பணம் நகை எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துரு. இல்லைன்னா இந்த வீட்டுக்குள்ள இடமே கிடையாது உனக்கு. ஏங்க ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க, பணம் நகை எல்லாத்தையும் எப்படியாட்டு திருப்பி கொண்டு வந்துருதே. 2 நாள்ல எப்படி கிடைக்கும்? நாளைக்கு எல்லாரையும் திருச்செந்தூர் கூட்டிட்டு போறேன். திருச்செந்தூரா? நகையெல்லாம் அங்கேயா இருக்கு? இல்லைங்க, திருச்செந்தூர் முருகன்ட்ட போய் வேண்டிக்கிட்டா எல்லாம் திரும்ப கிடைச்சிரும்னு சொன்னாங்க, அதனால போறேன். எல்லாரையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லுதே, எதுக்கு? லட்சுமி அக்கா தான் சொன்னாங்க, ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோ, உன் நகையெல்லாம் கிடைச்சிரும், எல்லாரையும் உன் சொந்த செலவில் கூட்டு போறேன்னு வேண்டிக்கோன்னாங்க. அதான் சரின்னு வேண்டிக்கிட்டேன். அவளுகளை கூட்டிட்டு போனா உன் நகை எப்படி கிடைக்கும்? அவளுக்கு தான் லூசு மாதிரி சொல்லுதாளுங்கன்னா நீயும் சரின்னு மண்டைய ஆட்டிட்டு வந்தியோ? கோயிலுக்கு தானே போயிட்டு வாரோம். கோயிலுக்கு போறேன்னு எல்லாவட்டையும் கூட்டு போறேன்ட்டு வந்திருக்கேன். அவளுகளுக்கெல்லாம் செலவழிக்க துட்டு இங்க இருக்கு. ஏத்தே நீங்க ஒரு 1000 ரூபா கடனா தாங்கத்தே. ட்ரெயின்ல தான் போகணும், எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வந்துருவோம். எல்லாரையும் கூட்டு போறேங்க, 1000 ரூபா எப்படி காணும்? போதும் தே, ரயிலுக்கு டிக்கெட் எடுக்க மட்டும்தான், சாப்பாடு புளியோதரை கட்டி கொண்டு போயிடுவோம் தே. நீ என்ன செய்வியோ தெரியாது, என் வீட்டு பணம் நகை எல்லாம் இங்கே வந்திருக்கணும். உங்களுக்கே இவ்வளோ கோபம் வருதே, எனக்கு எவ்வளோ கோபம் வரும்? அவ்வளவும் ஏன் துட்டு, கஷ்டப்பட்டு உண்ணாம தின்னாம ஒவ்வொரு ரூபாயா நான் சேர்த்து வச்ச துட்டு, அதெல்லாம் மொத்தமாக போயிட்டு எனக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். அதை பற்றி யாராவது யோசிக்கிங்களா? அப்பனா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். நீ தானே எவகிட்டயோ ஃபோனில் சொல்லியிருக்க அது இருக்கு இது இருக்குன்னு. அதனால தானே களவாணி போய் களவான்ட்டு போனா. இல்லைன்னா அவனுக்கு எப்படி தெரியும்? ஏன் தப்பு தாங்க, எனக்கு அது நல்லா புரிஞ்சிட்டு இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன். இனிமே செய்யாமல் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ போனது போனது தானே, அவ்வளோ மொத்தமாக அள்ளிட்டு போயிட்டு இனிமே வருமா இவ பாத்திரமா வச்சுக்கிடுவாளாம். ஏங்க என்னைய நம்புங்க, நான் முருகன்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு வாரேன். முருகன் எப்படியாட்டும் எனக்கு உதவி பண்ணுவார். முருகன் என்ன போலீஸ் ஸ்டேஷனை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு? உனக்கு காணாம போன நகையெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. எத்தே ஒரு 1000 ரூபா கடனா தாங்கத்தே. என்கிட்ட ஒத்த பைசா கூட கிடையாது, வேற யார்கிட்டையாவது கேளு. ஏங்க நீங்களாட்டு தாங்களே. ஏன்ட்டு ஏது துட்டு? ஏங்க அதான் வேலைக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, துட்டு ஏதாட்டும் வச்சிருப்பீங்கல்ல. துட்டு ஏன்ட்ட இருக்கு, வீட்டு வாடகைக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்க துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் உன்னைய நம்பி தர முடியாது. ஏங்க தயவு செஞ்சு தாங்கங்க, நம்ம பணம் நகையெல்லாம் திரும்ப கிடைச்சிட்டுன்னா அந்த பணத்தெல்லாம் உங்களுக்கே தந்துருதே. அதுக்கு எவனாவது காதுல பூ வச்சுக்கிட்டு வருவான், அவன்கிட்ட போய் சொல்லு. சரி ஒரு 1000 ரூபா கடனாவது தாங்களே. கடனா வேணா 1000 ரூபா தாரேன். ஆனா உன்னைய நம்பி எப்படி கொடுக்க? வெள்ளை பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கியா? இல்லை என் தலையெழுத்து, இந்த தாடி கரண்ட் எல்லாம் போய் கெஞ்ச வேண்டி இருக்கு. சரிங்க கையெழுத்து போட்டு தாரேன், தயவு செஞ்சு எனக்கு 1000 ரூபா மட்டும் கடனா தாங்க. சரி சரி, இப்போ கருக்கல் ஆயிட்டு தரமாட்டேன். காலையில் எந்திரிச்சோன்னு வாங்கிக்கோ. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சா என்ன செய்ய? ஏத்தே நான் நடிக்கலத்தே, உண்மையிலுமே மனசு கஷ்டத்தில் இருக்கேன். அந்த வழி உங்களுக்கு தெரியாது. நானும் உன் கூட வருவேன் மட்டி, திருச்செந்தூருக்கு உன் கூட வருவேன். நீ என்ன செய்து எது செய்தேன்னு இன்னமும் உன் பின்னாலே அலையிறதா எனக்கு வேலை. வாங்கத்தே, நீங்களே வரலைனாலும் நானே கூட்டிகிட்டு போயிருப்பேன். காலையில் எத்தனை மணிக்கு போகணும்? எத்தே காலையில் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பணும் தே. 7 மணிக்கு ரயில் வரும், 8 8:15 அங்கே போயிடலாம். சரி சரி, காலையில் பார்ப்போம்.
இத்தை காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திக்கணும் தே. எந்திரிச்சு கொஞ்சம் புளியோதரெல்லாம் செய்யணும். கொஞ்சம் செஞ்சு தரீங்களா? விளக்கமாறு பிஞ்சிரும் பார்த்துக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே செய். நானும் செஞ்சு தர மாட்டேன். சரி தே, நானே செஞ்சுக்கிடுதே. ஏமா அவ புளியோதரை செஞ்சான்னா கழுத கூட திங்க முடியாது. கொஞ்சம் கூட மாட ஏதாவது செய். அப்புறம் நீங்க தான் நாளைக்கு கஷ்டப்படணும். அப்படியெல்லாம் சொல்லுதே. நல்லா செய்ய மாட்டாளோ? குழம்பு வைக்கிறதெல்லாம் வச்சிருவா. இந்த புளியோதரை லெமன் சோறெல்லாம் செய்ய சொன்னா செய்ய தெரியாது. சரி, அப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு நான் ஏதாட்டும் செய்யுதேன். ஏங்க காலையில் எழுந்திரிச்சு எனக்கு துட்டு கொடுத்துருவீங்கல்ல? தாரேன் தாரேன். இந்த காட்டுப்பூச்சி வாக்கு கொடுத்துட்டான்னா கண்டிப்பா காப்பாத்துவான். துட்டு இருக்கு. இப்ப கருக்கல்லா இருக்கேன்னு தராம இருக்கேன். காலையில தந்துருதேன். சரிங்க. தெய்வம் மாதிரி எனக்கு உதவி செஞ்சீங்க. என் துட்டெல்லாம் கிடைக்கட்டும். உங்களுக்கு பார்த்து ஏதாவது கவனிக்க. அப்படியெல்லாம் பார்த்து ஒன்றும் கவனிக்க வேண்டாம். கிடைச்சதுன்னா நம்ம வீட்டு துட்டு தானே, பத்திரமா வையி. சரிங்க. எனக்கெல்லாம் காணாம போன துட்டு நகையெல்லாம் கிடைக்கும்னு நம்பிக்கை கிடையாது. நீ தான் மெண்டல் பிடிச்சி போய் ரோட்டில் துணியை கிழிச்சுக்கிட்டு அலைய போற. கடவுளே, இந்த கிழவி முதலே வாக்கு விடுதே. கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியலையே. எத்தே, நம்பிக்கை இல்லாம பேசாதீங்க தே. முருகன் எப்படியாவது கிடைக்க வைப்பாரு. பாப்போம் பாப்போம். நல்லவங்களை கடவுளை சோதிப்பாரு. ஆனா கடைசியில் அள்ளி கொடுப்பாரு. கெட்டவங்களுக்கு முதலே அள்ளி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் இப்படி வச்சு சோதிப்பாரு. எல்லாம் என் தலையெழுத்து. எவ்வளவு பேச முடியுமோ பேசுங்க. ஐயோ, காணுமே, கண்டுபிடிக்க முடியலையே. ஏந்தா இப்படி பண்ணுதோ? சட்டு புட்டுன்னு சொல்லிட்டா நம்ம வேலை முடியும்ல. என்னத்துக்கு இவ இந்த நேரத்துக்கு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா? நெட்டம்மா, ஏன் இங்க உட்காந்துருக்க? யோ பொக்கவாயி, நீங்க வந்தாச்சா? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. உன்னை கீழே காணுமேன்னு இவ்வளவு நேரம் தேடிட்டு இப்போ தான் மேலே வாரேன். இங்க எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க? துணி எடுக்க வந்தேன் ராமு. அதுல ஒரு சம்பவம் ஆயிட்டு. சம்பவமா? என்ன நடந்துச்சு? காலையில் நான் தான் வாஷிங் மிஷினில் துணியை போட்டு துவைச்சி கொண்டு வந்து இங்கே காய போட்டுட்டு போனேன். ஆமா, டெய்லி நீ தானே செய்வ. இப்போ அதுல என்ன பிரச்சனை? அந்த லாஸ்ட்டில் என் நைட்டி ஒன்று காய போட்டுட்டு போனேன். அந்த நைட்டியை இப்போ காணும். நைட்டியே காணுமா? ஆமாம் ராமு, அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு நைட்டி இருக்கும்ல, அந்த நைட்டி தான். அழகா இருக்கும் பார்த்தீங்களா? அதை துவைச்சி அந்த ஓரத்தில் காய போட்டேன். அதை இப்போ காணும். நைட்டி காத்துல பறந்து எங்கேயாவது விழுந்திருக்கும். அதை போய் தேடினா தானே கிடைக்கும். அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உட்கார்ந்த இடத்துல தேடினா உனக்கு நைட்டி கிடைச்சிருமோ? ஆமாம், கூகுளில் எதை தேடினாலும் கிடைக்கும்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அதை என் காணாமல் போன நைட்டியை கூகுளில் தேடிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் கொண்டா லட்சுமி, வயிறு கவா கவான்னு பசிக்கு. இன்னைக்கு பஸ்ஸில் வரும்போதே ஒரே பசி. அதான் வந்தோடனே சாப்பாடு கேட்டேன். கொண்டா, சாப்பிடுவோம். மீன் குழம்புன்னு வேற சொல்லிட்டேன். சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? ஏங்க இந்தாங்க சாப்பிடுங்க. சரிம்மா, சாப்பிடுதேன். என்ன குழம்பு இவ்வளோ கெட்டியா வச்சிருக்க? ஆமாங்க, சாப்பிடுங்க. மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியா வைக்கலாம்லம்மா, அப்பந்தானே நல்லா இருக்கும். தண்ணியா வச்சா மட்டும் உள்ள கிடக்கிற மீன் என்ன துள்ளி குதிச்சு ஓடவா போகுது? பெசாட்டுக்கு இருக்கிறத சாப்பிடுங்க. அதுக்கு இல்லை லட்சுமி, இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியா வச்சேன்னு வச்சுக்கோயேன். நல்லா ஊற்றி சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற குழம்பு சுட வச்சு வச்சோம்னா நாளைக்கு கொஞ்சம் கட்டியாயிரும். அதை போட்டு சாப்பிடலாம்ல. அப்படித்தான் நினச்சேன். நீ இன்னைக்கே இவ்வளோ கட்டியா வச்சிருக்க, பிறகு இது நாளைக்கு எப்படி சுட வைக்க? நாளைக்கு சுட வச்சா துவையல் கணக்கால ஆயிரும். நாளைக்கெல்லாம் வைக்கலங்க, இன்னைக்கே காலி பண்ணுங்க. அதுக்கு தான் இவ்வளோ கட்டியா வச்சிருக்கு. ஏன், மீன் குழம்பு மறுநாள் வச்சு தின்னாதானே நல்லா இருக்கும். எப்பவும் அப்படி சாப்பிடுவோம்ல. இன்னைக்கு என்ன, இன்னைக்கே சாப்பிட்டு காலி பண்ணணுங்க. ஏங்க நாளைக்கு கோயிலுக்கு போகணுங்க. காலையில குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு பிறகு சாயந்தரமா கோயிலுக்கு போக வேண்டியதுன்னம்மா. அது இல்லைங்க, நாளைக்கு நாங்கள் எல்லாரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம். திருச்செந்தூருக்கா? என்ன திடீர்னு? எதுவும் விசேஷமா? ஏங்க வெள்ளிக்கிழமை இல்லைங்க, அதான் போகிறோம். வெள்ளிக்கிழமை வழக்கமா நம்ம ஊர்ல இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு தானே போவ. அப்பா, இவருக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு கிடக்கணும்.
ராதா வீட்டில் அவன் நகையெல்லாம் காணாமல் போயிட்டு அது கிடைக்கணுன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு எல்லாரையும் கூட்டு வரேன்னு வேண்டியிருக்கா. அதனால எங்கள் எல்லாரையும் கூட்டு போகிறா. நாளைக்கு போகிறோம். காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடுவோம். நகையெல்லாம் காணாம போயிட்டா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? எனக்கு என்னம்மா தெரியும்? ஆமாம், அப்படியே தெரியாத மாதிரி நடிப்பார். டீ கடையில் உட்காந்து இந்த பேச்சு தானே பேசுவீங்க. எந்த பொம்பளையில் என்ன செஞ்சாலுங்க, யார் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு கதை கதையாக பேசுவீங்களே, அப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். இல்லைம்மா, அதை பற்றிலாம் பேச மாட்டோம். என் பொண்டாட்டி ராட்சசி, உன் பொண்டாட்டி ராட்சசின்னு அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். ஆளையும் மண்டையும் பாரு. சரி, கோவப்படாத. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு சொல்லு. எவனோ ஒரு திருட்டு களவாணி பையன், வேலை இல்லாத புறம்போக்கு, ராதா வீட்டில் வந்து நகையை பூரா களவான்ட்டு போயிட்டான். நகை, பணம், பட்டுச்சேலை எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருக்கான். எப்போ நடந்துச்சு? இன்னைக்கு தான் காலையில் ஒரு 11:30 மணி இருக்கும். அவங்க வீட்டு வாசலில் கட்டில் போட்டிருப்பாங்கல்ல வெளியே மரத்தடியில், அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கா. அந்த நேரத்தில் தான் அந்த களவாணி பையன் கைவரிசையை காட்டியிருக்கான். போலீஸ்ல எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? தலைவர் வீட்டில் போய் பார்த்தீங்களா? அவங்க மாமியாரும் மருமகளும் தலைவர் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. கேமரா ஒர்க் ஆகலையா. கோயில் திருவிழாக்கு தேர் இழுத்தாங்கல்ல, அந்த தேர்க்காரன் வயரை பூரம் பிச்சு பிடுங்கிட்டு போயிட்டானாம். அதனால இந்த மாதிரி தான் ரிப்பேர் பார்க்கணும், ஒன்றும் பார்க்க முடியாதுன்ட்டாரு தலைவர். அதனால போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் தேட முடியாதுல்ல, அதனால அவங்களே தேடுவாங்க. அதானம்மா, தேட முடியும்னா தான் நீங்கள் கூட்டமாக கிளம்பிடுவீங்களே. பிறகு ஆட்களுக்கு யாருக்காவது பிரச்சனைனா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? சரி, இப்போ அதுக்கு திருச்செந்தூர் போகிறதுக்கு என்னம்மா இருக்கு? அது நான் தான் சொன்னேன், திருச்செந்தூருக்கு போ எல்லாம் சரியாயிரும்னே. அதனால எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறா. அவ செலவில்லையா, நம்ம துட்டு போட்டு போகணுமா? டிக்கெட்டெல்லாம் அவளே எடுக்கன்ட்டா. சரி, அப்போ நாளைக்கு எல்லாம் கிளம்பி போயிடுவீங்களா? ஆமாம் ஆமாம், நீங்கள் இருக்கிற மீன் குழம்பு காலி பண்ணுங்க. ஏன் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க? நல்லா சிரிச்சு பேச வேண்டியதானம்மா. ஆமாம், இப்போ அது ஒன்று தான் குறைச்சல். சிரிச்சு அப்படியே பல்ல காட்டிக்கிட்டு பேச வேண்டிதான். இவர் போய் டீ கடையில் உட்காந்து பொண்டாட்டியை பற்றி ராட்சசியும் பாரா, நாங்கள் இவர்கிட்ட பல்ல காட்டி காட்டி பேசணுமா? அது ஒரு ஜாலிக்கு சும்மா பேசுறது டீ, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாது. ஓஹோ, பொண்டாட்டியை அடுத்தவன் முன்னாடி ராட்சசின்னு சொல்கிறது உங்களுக்கு சாலிக்கு பேசுறதோ? அவனுங்களும் அப்படித்தான் பேசுவானுங்க, அதான் நானும் அப்படியே அடிச்சு விட்டேன். சரி சரி, நீங்கள் பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுங்க. நாளைக்கு சோத்தில் விஷம் வச்சிருந்தேன், வச்சுட்டு ஜாலிக்கு வச்சேன்னு சொல்லிடுதேன். வெள்ளனே வந்து உட்காந்தாச்சு. ரயில் வருமா வராதா? வரும். திருச்செந்தூர் வண்டி 7 மணிக்கு வரும். மணி இன்னும் 7 ஆகலையோ? 6:45 தான் ஆகுது. ரயில் வரும், கொஞ்ச நேரம் இருங்க. அவன் கரெக்டான நேரத்துக்கு தான் வருவான். புக்கவாய் தாத்தா, எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருப்பீரு? உட்காரலாம்ல? நான் சிங்கமுட்டி, நான் உட்கார மாட்டேன். நான் இப்படியே நட்டாம நின்றுக்கிட்டு திருச்செந்தூர் வரைக்கும் வந்துடுவேன். ரயிலில் நின்றுக்கிட்டே வர்றதெல்லாம் சரிதான், கிடுகிடுன்னு ஆடி வெளியே கிளியே போய் விழுந்துட போறீரு. ஆமாம் தாத்தா, மண்டை பத்திரம். இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் அவ்வளவா கூட்டமே இல்லையே. நம்ம சீக்கிரம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அதனால கூட்டம் இல்லாத மாதிரி இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, எப்படி கூட்டம் மொதுன்னு வந்து குமிய போது பாருங்க. ஆமாம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, திருச்செந்தூர் கோயில் கூட்டமால இருக்கும். யாரும் கவலைப்படாதீங்க, ரயில் வரட்டும், நான் ஓடி போய் இடத்த பிடிச்சிருந்தேன். அதுக்கு பிறகு எல்லாரும் வந்து உட்காருங்க. எல்லாம் ஆளாளுக்கு பைய தூக்கிட்டு ஓட வேண்டியதான். ஒரே பெட்டியில் இடம் கிடச்சிட்டுனா நல்லாயிருக்கும். காலையில் காலியாக தான் வரும்க்கா, இங்கே வந்த பிறகு தான் கூட்டம் ஏறும். நம்ம தான் முதலே வந்து உட்காந்துருக்கோம்ல, ரயில் வந்தோடனே பட்டுன்னு இடத்த பிடிச்சிருவோம். அதெல்லாம் சரிதான், எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரிய மாட்டேக்கி. லட்சுக்குட்டி, என்னது உனக்கு புரியல தங்கம்? ஏக்கா, ராதா ஊருக்குள்ளே துட்டில்லன்னு சொல்லிக்கிட்டு பிச்சைக்காரி மாதிரி அலைவா. பிச்சைக்காரியா? ஆமாட்டி, நீ அப்படித்தான் அலைஞ்ச. சொல்லுததை ஒழுங்கா கேளு. நீ உண்மையாகவே வீட்டில் துட்டு வச்சிருந்தியா? என்னக்கா இப்படி கேட்கீங்க? வீட்டில் துட்டு வச்சிருந்தேக்கா, ஒரு 2 லட்சத்துக்கிட்ட வச்சிருந்தேன். ஏக்கா, ஏற்கனவே 1.5 லட்சம் வச்சிருந்தாள்லக்கா, அது நம்மளுக்கு தெரியுமே. ஆமாட்டி, 1.5 லட்சம் வச்சிருந்தா, அதை கொண்டு தான் ஆஸ்பத்திரி கட்டிட்டு வந்துட்டேன்னாலே. நல்லா கெட்டுனாக்க ஆஸ்பத்திரிக்கு,
தலைவர் வீட்டில் போய் கையில் காலில் உளுந்து ஆஸ்பத்திரி பில்லு அவரெல்லாம் கெட்ட விட்டாங்க. அப்படியா ராதா? ஆமாக்கா, வயிற்று வலின்னு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதுக்கு அந்த வழக்கு மண்டையை 2 லட்சம் கேட்கான். 2 லட்சத்தை கொண்டு எப்படி கொடுக்க முடியும்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு துட்டு சேர்த்து வச்சிருக்கேன். அதனால தலைவர் வீட்டில் போய் அவர் காலை பிடிச்சிட்டு அழுதுட்டோம்ல. தலைவர் என்னாச்சு, எப்படியாட்டு எனக்கு துட்டு கொடுங்க, என் உயிரை காப்பாத்துங்க, இந்த வழக்கு மண்டை டாக்டர்கிட்ட இருந்து வீட்டுக்கு போக முடியல, உடம்படைக்கான், அப்படி இப்படின்னு கதறினேன். அதனால சரின்னு அவர் பாவப்பட்டு துட்டு கட்டி விட்டுட்டாரு. சரி டி, நீ துட்டு நகையெல்லாம் வீட்டில் வச்சிருந்தேன்னு நான் ஒத்துக்கிட்டுதேன். ஆனால் அந்த களவாணி பயலுக்கு எப்படி தெரிஞ்சது? எங்களுக்கு கூட தெரியாதே. களவாணி பைய தன்னால் வந்து வீட்டில் களவாண்டுட்டு போனான்னு நினைக்கிங்களோ? அதெல்லாம் கிடையாது. இந்த குமரி இங்கே ஃபோனில் எவகிட்டையோ கதை விட்டுக்கிட்டு இருந்திருக்கா. என் வீட்டில் அது இருக்குது இது இருக்குது, நான் அவ்வளோ பெரிய வீடு கட்ட போகிறேன், 25 கோடி வச்சுருக்கேன், அப்படி இப்படின்னு இருக்கா. கோடின்னொன்று அவன் வந்து அவ்வளோத்தையும் போடின்னு அள்ளிட்டு போயிட்டான். அட கொடுமையே, ஃபோனில் எதுக்கு பேசுதாய்வா? தவளை தான் வாயால் கெடுன்னு சும்மாவா சொன்னாங்க? எல்லாவளும் சேர்ந்து நம்மளையே கிண்டல் அடிப்பாளுங்க. இந்த சோத்து சட்டி எதுக்கு தலையிலே சுமந்துக்கிட்டு நிற்க? ரயில் வர வரைக்கும் கீழே வைக்க வேண்டியதானே? கீழே வச்சு என்னை எடுத்து தின்றுவேணும்னு பயந்து போய் தலையிலே வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அதான் நெசம். கீழே வச்சு எல்லாவளும் காலி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அங்கே ஊரில் போய் வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட துட்டு கூட கிடையாது. அங்கே போய் என்னைய தானே நச்சரிப்பீங்க. கூட்டிகிட்டு வந்துட்டேன், சாப்பாடு வாங்கிட்டாம்பிங்க. துட்டு இருந்தால் தானே வாங்கி தர முடியும். இதே நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட 1000 ரூபா கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ராதா கவலைப்படாத, துட்டு இல்லாமல் நீ அது இதுவும் போட்டு கடன் வாங்கி செய்ய வேண்டாம். நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு டிக்கெட் எடுத்துக்கிடுதோம். வேண்டாம்க்கா, நானே கூட்டு போனதா இருக்கட்டும். எங்கள் வீட்டுக்காரர் 1000 ரூபா கொடுத்து விட்டுருக்காரு. ரயிலுக்கு டிக்கெட்டுக்கு அது காணும். ஏக்கா, நம்ம துட்டு போட்டு போனோம்னா நம்ம போகிற கணக்கு தான்க்கா, அவங்க கூட்டிகிட்டு போகிற கணக்கு வராதுல்ல. அப்புறம் எப்படி அவங்க நகையெல்லாம் கிடைக்கும்? அதனால் அவங்களே செலவழிக்கட்டும். என்னட்டு இப்படி சொல்லுதீங்க? அவளை பார்த்தாலே பாவமாக இருக்கே. நம்மளெல்லாம் என்ன பாடுபடுத்தி இருப்பாங்க. அப்போ நம்மெல்லாம் பாவமாக தெரியல உங்களுக்கு? அப்புறம் எதுக்கு நம்ம மட்டும் அவங்களுக்கு பாவம் பார்க்கணும்? நெட்டச்சி, என்ன வாய் இப்படிலாம் பேசுதே? ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம தானே உதவி செய்யணும். இப்படிலாம் பேச சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஏக்கா, நடு ராத்திரி போல் சாமியாரை பார்த்து நம்மளுக்கெல்லாம் பில்லி சுண்ணி வைக்க போனாங்கல்லக்கா, அதெல்லாம் மறந்துட்டீங்களோ? மறக்கலட்டி, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் இப்போ ஒரு கஷ்டம்னு நிற்கா. நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம தானே உதவி செய்யணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பல்ல கடிச்சிக்கிட்டு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் இடம் பிடிச்சி தாரேன்னு சொல்லுதோம்ல, அது காணாதா? எனக்கெல்லாம் நல்ல சன்னல் சீட்டை பிடிச்சிருட்டி. முதல்ல வண்டி வரட்டும், ஓடி போய் ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டுதேன். அங்கிட்டு யாரையும் உள்ளே விடக்கூடாது, நம்மளே ஏறிடணும். ரயில் வர சத்தம் கேட்கல? ஆமாத்த பாட்டி, ரயில் வருது. ஏன் எல்லாம் ரெடியா இருங்கட்டி, ரயில் வந்துட்டு.